வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நல்ல நண்பன் தேவை. வாழ்நாள் முழுதும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு எதிரியாவது இருக்க வேண்டும். எதையும் நீ தேடிப் போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். உன் தகுதியை மட்டும் வளர்த்துக்கொள். உலகில் மிகப்பெரிய இருள் அறியாமை. உலகில் மாபெரும் செல்வம் தர்மம். வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியுமா? அன்பை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. எதையும் ஆழமாக நேசித்தால் அதை இழக்கும் போது துன்பப்படுவாய். எதையும் அதிகமாக யோசித்தால் குழப்பத்தில் தவிப்பாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுத்தப்படுவாய். அளவாக நேசித்து சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றலாம். இந்த உலகில் உள்ள அனைத்தும் நிலையில்லாதவை, உங்களை உட்பட. எனவே தேவையற்ற வெறுப்புணர்வை கைவிட்டு மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள். தவறான மனிதர்களே நமக்கு சரியான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். உனக்கு மற்றவர்கள் செய்த துரோகத்தை மன்னித்து விடலாம், ஆனால் மீண்டும் துரோகியை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதே. இந்த உலகத்தில் யாரும் எல்லா சமயங்களிலும் உங்களை காப்பாற்ற முன்வரப் போவதில்லை. நீயேதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கொள். மனிதனுக்கு இறப்பு என்பது நிகழ்ந்தே தீரும் என்பது போல மனித மனம் சலனப்படுவதை தடுக்க முடியாது. கூட்டமாக இருக்கும் போது தைரியமாக தனது வீரத்தை காட்டுபவன் வீரன் அல்ல. தனித்து விடப்பட்டாலும் தைரியத்துடன் இருக்கும் மனிதனே உண்மையான வீரன். மனம் என்பது விசித்திரமானது. கிடைத்ததை எண்ணி மகிழ்வடையாமல் கிடைக்காததை எண்ணி வருத்தத்தில் வாடும். எந்த ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கும் விஷயத்தை உணர்ந்து நன்றி உணர்வுடன் நிறைவாக வாழ்கிறானோ அவனே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறான். இந்த உலகத்தில் அனைத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆனால் இறுதியில் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது அல்ல. கோபத்தை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறவி குணம் கிடையாது. பிறர் செய்யும் செயல்களாலே உங்களுக்கு ஏற்படுகிறது. பிறர் செய்யும் தீங்கை மன்னிக்க பழகினாலே உங்கள் மனதில் கோபம் எழாது. பணிவாக இருப்பது பலவீனம் கிடையாது. உண்மையில் பணிவாக இருப்பதுதான் உன் பலம். பணிவாக இருக்கும் மனிதர்களிடமே மற்றவர்கள் அன்பாக பழகுவார்கள், நட்பு பாராட்டுவார்கள். ஒரு மரத்தை பயன்படுத்தி பல கோடி தீக்குச்சிகளை உருவாக்கலாம், ஆனால் ஒரே தீக்குச்சியை பயன்படுத்தி பல மரங்களை அழிக்க முடியும். அந்த தீக்குச்சியை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமானது. உங்கள் அறிவும் அப்படித்தான். உங்கள் அறிவை எதற்காக பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமைகிறது. அன்பை கொண்டு மற்றவர்களை நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்றுப்போக மற்றவர்கள் விரும்புவார்கள். உங்களிடம் பிறருக்கு கொடுத்து உதவ எதுவும் இல்லை என்றாலும் கனிவான வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறு. மனதின் வலிகளை நீக்கு. அதுவே மாபெரும் உதவி. பொறுமை என்பது ஒருபோதும் தோற்காது. பொறாமை என்பது என்றுமே வெற்றி பெறாது. மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் உனது இலக்கின் மீது மட்டும் கவனம் வைத்து இடைவிடாது உழைத்து பொறுமையுடன் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். மரணம் என்பது நம்மை ஒருமுறைதான் கொல்லும், ஆனால் கவலை நம்மை தினம் தினம் கொல்லும். கவலைகளை மறந்து வாழப் பழகினால் மகிழ்ச்சியாக வாழலாம். பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யப்படும் உதவி அன்பு ஆகாது. எதையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் உதவியே உண்மையான அன்பாகும். பிறர் மீது வைக்கும் நம்பிக்கையை விட உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் மிகவும் முக்கியமானது. உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். தோல்விகள் உன்னை துரத்திக் கொண்டே இருந்தால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. தோல்விகளை நீ அதிகம் சந்திக்கிறாய் என்றால் நீ மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறாய் என்று அர்த்தம். உன்னிடம் இல்லாத விஷயங்களை எண்ணி வருந்தி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. அது உன் நேரத்தை வீணாக்குகிறது. உன்னிடம் இருக்கும் விஷயத்தை எண்ணி மகிழ்ச்சியாக வாழப்பழகு. நன்றி உணர்வுடன் இருப்பதைக் கொண்டு வாழ்ந்தால் உன்னிடம் இல்லாத விஷயங்களும் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நீ இருளில் இருக்கிறாய் என்று எண்ணி வருந்தாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் இருக்கும். நம்பிக்கையுடன் முன்னோக்கி நகர்ந்து செல். இந்த உலகத்தை பற்றிய உங்கள் எண்ணத்தை மாற்றினாலே இந்த உலகமும் மாறும். நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.